أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, இஸ்லாம் கூறும் குடும்பவியல் என்கின்ற தலைப்பில் நான் இப்பொழுது 6வது பகுதியிலே இப்பொழுது இருக்கிறோம். இதிலே அதாவது குடும்பவியல் என்பதை நம்ம படிப்பதன் ஊடாக என்ன மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கிறோம், மாற்றம் என்றால் என்ன என்பதை பற்றி ஒரு சின்ன ஒரு அறிமுகத்தை நம்ம செய்வது தான் இந்த இதனுடைய நோக்கம். இந்த அடிப்படைகள்லாம் புரிந்திருந்தால்தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்ன்றது விளங்கும். ஏன்னா இல்லைண்டா இந்த எல்லா பாகத்தையும் எடுத்து போட்டு இதை அப்படியே நம்ம ஹஸ்பண்டுக்கு கொடுத்துடணும், அவர் பார்த்து திருந்திடணும் அப்படின்னு என்ன செய்வாங்க, ஒரு முடிவுன்னு எடுப்பாங்க. அல்ல இது அப்படியே மனைவிக்கு கொடுத்துடணும், அவள் பார்த்து திருந்திடணும். அப்புறம் அதுக்கு பின்னால் அவன் பார்ப்பாங்க என்னன்னு சொன்னால், அந்த பயான் ஒரு இவ்வளோ பாகம் வருது அவளையும் பார்த்து முடித்த பிறகு ஒரு நல்ல ஒரு முன்மாதிரி மிக்க ஒரு சஹாபிய பெண்மணி ஒருவரை வீட்டில் பார்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அதுக்கு பிறகு பார்த்தா இவ்வளோ பயானை பார்த்தாலும் என்ன செய்யலை, ஒன்றும் நடக்கலை என்று மாற்றங்களை புரிஞ்சு கொள்ளாமல் இதை நினைப்பாங்க. முதலாவது விஷயம், மாற்றம் என்றால் என்ன என்று குர்ஆனும் சுன்னாவும் சொல்லுது. நம்ம ஏற்கனவே இது சம்மந்தமாக பேசிக்கிறோம். என்ன பேசிக்கிறோம்னு சொன்னால், அதாவது பயான்களால் மாற்றம் ஏற்படாதது ஏன் என்ற தலைப்பில் பேசிக்கிறோம். அதில் மாற்றம் ஏற்படும் என்று தான் நம்ம பேசிக்கிறோம். ஆனால் மாற்றம் என்று அவங்க விளங்குறது இல்லை. என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், இது பயான்களை மார்க்க உரைகளை கொடுத்து என்ன பெரிய மாற்றம் வந்துச்சு அப்படின்னு நினைப்பாங்க. முதலாவது விளங்கிக்கணும்னு சொன்னால், ஒரு நல்ல மார்க்க உரைகளை நல்ல வழிகாட்டல்களை கேட்பதன் மூலம் மாற்றம் வராது விட்டாலும், நம்ம எதிர்பார்க்கிற மாற்றம் வராது விட்டாலும், இப்போ கொஞ்ச நஞ்ச நலவுகள் இருக்குது அதை மாறாமல் பார்த்துக்கலாம். இருக்கக்கூடிய கொஞ்ச நஞ்ச நலவுகளையும் மாறாமல் பார்த்துக்கலாம். நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அபிவிருத்தி டெவலப்மெண்ட்டு அந்த முன்னேற்றங்கள் மாற்றங்கள் வராது விட்டாலும், இப்போ நம்ம நல்ல விஷயம், ஒருத்தர் 5 நேரம் தொழுகிறாரு, நல்ல ஹலாலான முறையில் தொழில் செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஆனால் பெரிய மாற்றங்கள்லாம் அவர்கிட்ட இல்லை, நிறைய தவறுகள்லாம் இருக்குது. இந்த பயான்களை கேட்டு அவர் அந்த தவறுகளை திருத்தி கொள்ளாது விட்டாலும் சரி, ஏற்கனவே 5 நேரம் தொழுகிறாரு, தொடர்ந்து தொழுவார். இந்த பயானை விட்டுட்டா அது என்ன நடக்கும்னு சொன்னால், அவர் முன்னேற ஒரு தொழுகை இல்லாத நிலைமைக்கு வந்துடும். ஸோ மாற்றங்கள் அப்படி என்று சொல்றது இருக்கக்கூடிய நல்ல நிலையை பேணுதல், இருக்கக்கூடிய நல்ல அந்த நிலையை தொடர்ந்து ஈடுபடுதலும் ஒரு மாற்றம் தான். இந்த குடும்பவியல் போன்ற விஷயங்களை கேட்கறதுனால, மார்க்க உரைகளை கேட்கறதுனால குடும்பத்துக்குள்ள இப்ப எல்லா நல்ல குடும்பத்திலையும் சில கெடுதிகள் இருக்கு, எல்லா கெட்ட குடும்பத்திலையும் சில நலவுகள் இருக்கு. அந்த நலவுகளை பேணுறதுக்கு இது உதவும். அது இப்படியா, நாம் இப்படியே இருந்துடணும், இதில் மாற்றங்கள் வரக்கூடாது அப்படி என்று இருக்கக்கூடிய நலவுகளை பாதுகாத்து கொண்டு போக இது போன்ற மார்க்க உரைகள் உதவும். அதனால தான் ஃபதக்கிர் இன்ன ஸிக்ரா தன்ஃபவுல் முஃமினீன், ஞாபகப்படுத்துங்கள், ஞாபகப்படுத்துவது முஃமின்களுக்கு பயனளிக்கும். ஞாபகப்படுத்துங்கள்டா என்ன, அவங்கள்ட்ட ஏற்கனவே இருக்கிற ஒரு விஷயம், அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், அவங்களுக்கு ஞாபகம் உள்ள ஒரு விஷயம், கொஞ்சம் அப்படியே காலப்போக்கில் அப்படியே என்ன செய்யும், அது மறந்து போகலாம். அதை நம்ம ஞாபகப்படுத்தினால் அவர்கள் அதில் பயன்பெறலாம் அப்படின்னு அதில் வருது. அதனால தான் ஒரே விஷயம் திருப்பி குர்ஆன்ல என்னது, ஸிக்ரா லிஸாக்கிரீன், ஞாபகம் பெறக்கூடியவர்களுக்கு ஒரு படிப்பினையாக அப்படின்ற வார்த்தை பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் இதுதான் மாற்றம் என்றது முன்னேற்றமான இடத்துக்கு போகாது விட்டாலும் பின்னடைவாக வராமல் இருக்கிறதுக்கு நல்ல உரைகளை தொடர்ந்து கேட்டுக்கின்றது, நல்லவர்களோடு தொடர்பாக இருக்கிறது, நல்ல பண்பாடுகளோடு இருக்கிறது உதவும். கெட்டு போகாமல் இருக்கிறதும் ஒரு சிறந்த ஒரு மாற்றம் தான். அதாவது கெட்டு போகாம இருக்கிறதை விட டவுன்கிரேட் ஆகாம இருக்கிறது, தரம் குறையாம இருக்கிறதுக்கு இது போன்ற மார்க்க உரைகளை தொடர்ந்து குடும்ப வழிகாட்டல்களை கேட்பது அந்த குடும்பத்தை பேணுவதற்கு உதவும். இது முதலாவது அம்சம். மாற்றம் என்ன நம்ம புரிஞ்சு கொள்றது. இரண்டாவது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மாற்றம் என்றதை நிறைய பேர் புரிஞ்சு வச்சுக்கிற எப்படி தெரியுமா, பயானை கேட்டாச்சு, நல்ல 20 தொழுகை பற்றி ஒரு பயானை கேட்குறது ஒரு ஆள் பண்றார், அப்படியே உள்ளத்துல உருக்கமா பதிஞ்சிடும். மனுஷனுக்கு என்ன நிற்கும், அன்றைக்கு போன உடனே 20 தொழணும்னு இருக்கும். போய் 20 தொழுவார். 20 தொழுதுறதோட அவருடைய உள்ளத்துல இந்த 10 வருஷமா நம்ம இரவே தொழலைன்றதே அது ஞாபகமே இல்லாம போயிடும். நம்ம 10 வருஷமா 20 தொழலையே, 10 வருஷமா நான் இபாதத்தில் ஈடுபடுறேன், அதெல்லாம் மறந்து போய் ஒத்துருமே 20 தொழுகிறாங்க இல்லையே, நீ இன்றைக்கு தானேடா தொழுதா என்ற ஞாபகம்லாம் அவனுக்கு மறந்து போயிடும். தான் 20 தொழுத உடனே அதை பார்க்கறவனு என்ன நினைக்கிறான்டா, 3 நாள் அவன் 20 தொழுறத பார்க்கறான், 4 நாள் 20 தொழுறத பார்க்கறான், மாஷா அல்லாஹ் மாறிட்டார். அல்லது 5 நேரம் பள்ளிக்கு வரல, திடீர்னு அவர் பள்ளிக்கு வர ஆரம்பிக்கிறாரு, இப்போ அவர் திருந்திட்டாரா மாறிட்டாரேன்னு பேசுறான். இப்படி மாற்றங்களை அவசரமாக தீர்மானிச்சு விடக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம். சிலர் தன்னைத்தானே அதை புரிஞ்சு கொள்ளாம 2 நாள் 3 நாள் தொழுதுட்டு
நம்ம வந்து இப்போ ஒரு 10-20 வருஷமா மாறிட்டேன்றது. அதுக்கு பிறகு இரவு எழுப்பி பார்த்தா மனைவி தூங்கிட்டு இருக்கிறான், இப்படியே படுத்துட்டு மேலும் தொழு நல்லா எழுப்பி விட்டு தொலை விடுறது. அந்த மனைவி எத்தனை நாளைக்குன்னு பார்ப்போம்னே நினைச்சிங்க என்ன செய்யறது, பேத்து உதவு எடுத்துட்டு அவங்களும் வந்து என்ன செய்யறது, தொழுவுறது. இப்படியே ஒரு 2 நாள் 3 நாள் 5 நாள் 6 நாள் 10 நாள் அப்படி போற டைம்ல இவருக்கு ஒரு யூ-டர்ன் ஒன்று வரும். அது அப்படியே போய் வார டைம்ல இவர் தூங்கிட்டிப்பார் ஃபஜர் இல்லாம, இரவு தொலை ஓடுங்க. மனைவி வந்து எழுப்பா ஃபஜர் தொழல அப்படின்னு சொல்லி, நான் கொஞ்சம் வேலைக்கு போனேன் அப்படின்னு இவர் கௌரவ பிரச்சனை இருக்குமே அப்படி சொல்லிடு. ரெண்டாம் நீங்க தானே அண்டே சொன்னீங்க இரவு தொலை குள்ளு பணி ஆதம ஹத்தாவும், ஆதமுடைய எல்லா மக்களும் தவறு செய்யக்கூடியவர்கள். ஓ ஹைரோல் ஹத்தாயிர தவ்வாபு, தௌபா அதாவது அந்த அவர்களையே பாவம் செய்கின்றவர்களை மிகவும் சிறந்தவர்கள் தௌபா கேட்பவர்கள் என்று அந்த ஹதீஸை சொல்லி எல்லா மனுஷனும் பேல செய்யறேன். அப்படியே அந்த ஹதீஸால வெளியே வந்துடுது. இதால உள்ளுக்கு போய் அடுத்த ஹதீஸால என்ன செய்யுது, வெளியே வருது. இப்படி நிறைய பேருடைய சிச்சுவேஷனை நீங்க பாத்தீங்கன்னா மாற்றம் என்றது அந்த ஒரு கேஸ் மாதிரி, ஒரு குலுக்கி விடுற டைம்ல அந்த ஆரம்பத்துல வந்துட்டீங்க கேஸ், அது மாதிரி மாற்றம். அதெல்லாம் நீங்க கொஞ்சம் விட்டீங்கன்னா ஒரு 10-15 நாள்ல தனிஞ்சிடும். கொஞ்சம் அப்படியே விட்டுட்டீங்க. சில மாற்றங்கள் இருக்கு என்னன்னு சொன்னா பயான் நல்ல உருக்கமா பயானம் வச்சிருப்பாங்க, அடுத்த நிமிஷமே கேள்வி பதில் வச்சிருப்பாங்க, அதோட அந்த உருக்கம் போயிடும், அங்கேயே திருத்த முடிஞ்சிடும். இப்போ மாற்றம்ன்றது நம்ம நினைச்சிடக்கூடாது வந்து திடீர்னு நமக்கு உணர்வு ரீதியா வந்து ஒரு 2 நேரம் தொழுகிறது என்றது மாற்றம் அல்ல. அது வந்து உணர்வு ரீதியான ஒரு ஏற்ற இறக்கங்கள் நடந்துகிட்டே இருக்கும். ஒருவருடைய சராசரி மாற்றத்தை அவதானிக்கணும்னா ஒரு 40 நாளாவது வெயிட் பண்ணணும், ஒரு 40 நாளாவது வெயிட் பண்ணணும், மாற்றத்தை அவதானிக்கணும். 40 நாள் கண்டினியூவா ஒரு விஷயத்தை ஒருத்தர் தொடர்ந்து செய்யறாருன்னா அவர் கொஞ்சம் மாற்றத்தை என்ன செஞ்சுக்கிறாரு, கடைபிடிச்சுக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். சிலர் வாரது நான் வந்து இப்ப பொறுமையாகிறேன் அப்படின்றது, காலையில பொறுமையாகிறேன் ஈவினிங்குள்ள சண்டை உனக்கிட்டா என்னடான்னு பார்த்தா இதுக்கு மேல பொறுமையாயிருக்கல அப்படின்றது. அப்ப என்னடா அந்த பொறுமையெல்லாம் ஆகல, அவரா நினைச்சுக்கிறேன் அப்படி ஆகிட்டேன்னு நினைச்சுக்கிறது. ஆனா இந்த சமுதாயத்துல இயலாது அப்படி என்னென்ன அவரே சமுதாயத்துல பழிய போட்டு மாறிடுது. இப்படி நீங்க நிறைய பேரை பார்க்கலாம். மாற்றம் என்றது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த திடீர் திடீர்னு வாரது மாற்றம். மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் அவதானிச்சு விளங்குறதாக இருந்தால் அதுக்கு நீண்ட காலம் எடுக்கும். அரபுல சொல்லுவாங்க மன் ஆஷ கௌமன் 40 யௌமன் சாரமினும், 40 நாட்கள் ஒரு சமுதாயத்தோடு ஒருவர் வாழ்வாராக இருந்தால் அவர்களில் உள்ளவராக அவர் என்ன செய்வார், மாறி விடுவார். அப்ப அங்க குறைஞ்சது ஒரு ஆளா ஒரு சமுதாயத்துல ஒரு ஆளா மாறுறதுக்கு 40 நாள் என்ன செய்யணும், போகணும். அட்லீஸ்ட் அது முதல் கட்டம், மாற்றம் நடக்கிறதுக்கே முதல் கட்டம். 40 நாள் ஒருத்தர் தொடர்ந்து வாரானா அது வரைக்கும் நீங்க என்ன செய்வான மாற்றத்தை முடிவெடுக்க வேண்டாம். 40 நாட்கள். கஅப் இப்னு மாலிக் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களோட ஈமான சோதிக்கிறதுக்காக வேண்டி கொடுத்த நாட்கள் என்ன, 50 நாட்கள். 50 நாள்லயும் அவர் என்ன செய்யறாரு, அதுக்கு இடையில எத்தனையோ விஷயம் வருது. 50 நாள்லயும் அவர் அந்த ஈமான்ல உறுதியாவே என்ன செய்யறாரு, இருக்கிறாரு. அப்ப அது உறுதி நிரூபணமாகுது. 2 நாள் 3 நாள் எல்லாம் நடிச்சு கூட என்ன செய்யலாம், இருக்கலாம். மனசு நமக்கே நடிக்கும். அதனால ஒரு குடும்பத்துல மாற்றம் என்ன, இந்த பயானை கேட்டாச்சு. பயானை கேட்டுட்டு ஒரு மனைவி வந்து சிறப்பான முறையில் கணவனை கவனிக்கிற நல்ல முறை நடந்து கொள்றா. ஒரு நாள் கணவரும் வாராரு, இங்கிதமா பேசுறாரு. சில நாங்க கணவன் மனைவிக்கு செய்த கடமை பயான்லாம் கேட்டு போட்டு சிலர் என்ன செய்யறாங்க, அமைதியா போய் வீட்டுல நல்ல முறை நடந்த வரலாறு நமக்கு தெரியும். அந்த ஒரு நாள் தான் மௌலவி அப்படி இருந்தாங்க. அடுத்த நாளோட என்ன மறுபடியும் சண்டை, மறுபடியும் அடி தடின்னு ஆரம்பிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி அதுக்காக நம்ம டெய்லி கணவன் மனைவி கடமையா பேசிட்டு இயலாது. அந்த மாற்றம் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த நிமிஷத்துக்கு ரிசீவ் ஆகினத்தை வச்சு மாற்றம், அது மாற்றம் இல்லை. அது ஒரு அந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய ஒரு விதமான எக்ஸைட்மெண்ட் சொல்றது என்ன, உற்சாகம். அந்த உற்சாகத்தால வரக்கூடிய விளைவு அது. அதெல்லாம் வச்சு மாற்றம் எல்லாம் என்ன செய்யக்கூடாது, முடிவெடுத்துடக்கூடாது. இது வந்து கொஞ்சம் காலம் போகணும். கொஞ்சம் காலம் போக போக ஒரு 40 நாள் தாண்டுற டைம்ல இவர் வந்து மாறிட்டாரு, வேறொரு சப்ஜெக்ட் போறாரு, நம்ம முடிவெடுக்க. இப்படித்தான் நம்ம எல்லாத்துலயும் முடிவெடுக்கணும். ஒரு ஆள் பள்ளிக்கு வந்தோடனே அவருக்கு பள்ளி நிர்வாக தலைவர் பொறுப்பு கொடுத்துடுறது. ஏன்னா அவர் ஒரு கிழமையா பள்ளிக்கு வராரு, ஒரு கிழமையா பள்ளிக்கு வர்றதுக்காக வேண்டி நிர்வாக தலைவர் பொறுப்பு கொடுத்தா அதுக்கப்புறம் பள்ளிக்கு இல்லாம போனவரும் நிர்வாக தலைவர் ஆயிருந்து பாருங்களேன் பள்ளிக்கு வரலன்றது. நீ மாற்றத்தை அவதானிக்கவே என்ன இல்ல, மாற்றத்தை கொஞ்சம் அவதானிக்கிறதுக்கு அட்லீஸ்ட் 40 நாள் ஸ்டார்டிங் மாறிட்டாருன்னு நம்புறதுக்கு, மாற ட்ரை பண்ணிக்கிறாரு நம்புறதுக்கு ஒரு 40 நாளா கொடுக்கணும். அப்படியே கொஞ்சம் ஒரு 3-4 மாசம் போனா தான் அவர் மாறுறாருன்றது என்ன செய்யும், உறுதியா வரும். மாற்றம் எப்படி வரும், ஒரு மனிதனுக்கு மாற்றம் எப்படி வரும்? ஃபர்ஸ்ட் பாயிண்டே மாற்றம் எப்படி வர தெரியுமா? முதலாவது அம்சம், ஒரு மனிதன் சபுர் செய்யறது. சபுர் செய்யறதால தான் மாற்றம் என்ன செய்ய வர ஆரம்பிக்கும். தசப்புர் என்றது அதாவது அதாவது யார் வந்து மைய தசப்பர் சப்பரஹுல்லா, பொறுமையை உருவாக்க பாடுபடுகிறாரோ அவர் பொறுமைசாலியாக என்ன செய்வார், மாறுவார். அப்ப அந்த மாற்றத்தை உருவாக்கணும் என்று சொன்னால் ஒரு மனிதன் அதாவது ஒரு பொறுமையை உருவாக்கணும். 2வது காலம் எடுக்கும். அதுக்கு சொல்றது இங்க இருந்து அடுத்த செக்ஷனுக்கு மாறுறதுக்கு இடையில வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் மாறணும்.
ஒரு 40 நாள், 50 நாள், 60 நாள், ஒரு வருஷம் இப்படி எடுத்து தான் மாற்றம் விளங்கும். ஒரே பக்கத்துல சுத்திட்டீங்கிறத நிறுத்தினீங்கன்னு சொன்னா தெரிச்சு தான் விழுவோம். அது மற்ற சைடுக்கு வாரத்துக்கு இந்த உலகத்துல அல்லாவுடைய எல்லா சுண்ணாவும் எப்படி வச்சுக்கிறான்னு சொன்னா காலம் எடுத்த டைம் எடுக்கிறது. அல்லாஹ் தாலா இந்த உலகத்துல அல்லாஹ் தாலா குன் ஃபயகுன் ஆகுன்னு ஆகிரும். அப்ப குழந்தை என்ன செஞ்சிடணும், ஒரே செகண்ட்ல வர வச்சிடணும். ஆனா அல்லாஹ் தாலா 9 மாசம் 10 மாசம் என்ன செய்யறான், அதுக்கு வைக்கிறான். கோழின முட்டையை 18 நாள் தொடங்கி 21 நாளாக என்ன செய்யறான், அல்லாஹ் தாலா வைக்கிறான். உலகத்துல எதை நீங்க மாத்திட்டாலும் அதை மாத்தலுமா, ஒரே நாள்ல குஞ்சு பொறிக்க வச்சிடலாமா, ஏலவே இல்லை. அந்த டைம் என்ன செய்யணும், அது போயே ஆகணும். அல்லாஹ் தாலா அப்படி ஒரு சுண்ணத்தை எல்லாத்துலயும் என்ன செஞ்சுக்கிறான், வச்சுக்கிறான். பொறுமை காத்தல், காலம் எடுத்தல், இந்த பகுதிகள் நடந்தால்தான் மாற்றங்கள் வரும். எனவே முதலாவது நீங்க மாற்றத்தை எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், தொடரேச்சையாக பிரச்சாரம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு மனிதனுக்கு சொல்லி 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 திருப்பி எவ்வளவு சொன்னாலும் சரி வராதுன்னு முடிவுக்கு வரக்கூடாது. வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா. உங்களோட குடும்பத்துக்கு தொழுகை ஏவுங்கள், அதுல பொறுமையாக இருங்கள். மவுத்து வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை அவ்வளவு சொல்லி எல்லாம் வலியுறுத்தி போடும். மவுத்தாவுல என்ன சொன்னாங்க, அஸ்ஸலா 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 அஸ்ஸலா, தொழுகை 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 என்ன சொல்லி கேட்டிருந்தாங்க. உமர் எல்லாம் கடைசி என்ன சொல்றாங்க, அவர் அசைச்ச உடனே அஸ்ஸலா லா ஹத்த ஃபில் இஸ்லாமி நிமல் தரக்கஸ்ஸலா, தொழுகை விட்டவருக்கு இஸ்லாத்த பங்கு இல்லை அப்படின்னு. அப்ப இது கடைசி நிமிஷம் வரைக்கும் திருப்பி திருப்பி சொல்ல வேண்டிய ஒரு அம்சம் அது. எனவே காலம் எடுத்தல், இரண்டாவது பொறுமை காத்தல், தொடர்ந்து உபதேசம் செய்தல், இதனூடாகத்தான் நல்ல ஒரு மாற்றங்களை கொண்டு. டென்ஷன் ஆகப்படாது, இவ்வளவு சொல்லி சரி வாரது இல்லை டென்ஷன் ஆகப்பட. நீங்க ஒரு உபதேசம் பட்டியலிருந்து என்ன செஞ்சிடணும், எழும்பிடணும். தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் அந்த மாற்றங்கள் வருவதற்கு. ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் மாறும். அதனாலதான் அல்லாஹ் தஆலா சொல்றான் குர்ஆன்ல, வலவ் அலிமல்லாஹு ஃபீஹிம் கைரன் லஅஸ்மஅஹும். அல்லாஹ் தஆலா அவர்கள நலவை அறிந்திருந்தால் அவர்களுக்கு செவிமடுக்க செய்திருப்பான், கேட்க செய்திருப்பான். அப்ப நலவை அறிஞ்சா முதலா செய்யறது இஸ்மா, கேட்கறதுக்கான அந்த தன்மை அல்லாஹ் தஆலா ஊட்டி கொண்டே இருப்பதுதான் நல்லா செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு தௌஃபீக்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். எனவே இதுதான் மாற்றங்கள். மாற்றம் ஒன்று நடக்கிறதுக்கு சும்மா எடுத்து கவிழ்த்தேனே எந்த மாற்றம் என்ன செய்யாது, நடக்காது. ஒரு இரவுல ஒரு பகல்லையும் ஒருவர் மாறிட்டாருன்றது நம்பவும் முடியாது. அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துல நல்லது கெட்டு போறதுக்கும் கெட்டது நல்லா வரதுக்கும் டைம் தான் என்ன செஞ்சுக்கிறான், வைத்திருக்கிறான். நல்லது கெட்டு போறனால டைம் எடுக்கும். இப்போ உதாரணமா நல்லா இருக்கிறோம், இப்ப நீங்க நினைச்சிடப்படாது கெட்டவன் நல்லா வர்றதுக்கு அந்த ப்ரொசஸர். நல்லா இருக்கிறோத்தன் நம்ம எல்லாம் இருக்கிறோம், கொலை நமக்கு செய்யலுமா, செய்யலாம். கொலை செய்ய சொல்லி பாருங்க, நம்ம எல்லாம் கொலைகாரனா என்ன செய்ய மாட்டேன், லேசியில அவ்வளவு வேகமாலாம் மாற இயலாது. அது மாறுறதா இருந்தால் அதுக்கு டைம் எடுக்கும். அதுக்கு என்ன செய்யும், முதல்ல கத்தியை பிடிக்கும். இது வரைக்கும் வெங்காயம் வெட்டுறது, கோழி வெட்டுறது கத்தியை பிடிச்சிருக்கும். கொலை செய்யறதுக்கு கத்தியை பிடிச்சா கை நடுங்கிருக்கும். என்ன காரணம், நம்ம அதை செஞ்சதில்லை. அப்போ ஒரு கொலைன்னு வந்தா கூட அதனாலதான் ஒரு இஸ்லாமிய அடிப்படையில ஒரு யுத்தகலம் அப்படின்னு ஒரு இஸ்லாமிய நாடும் நம்பிச்சு நம்மளை யுத்த காலத்துக்கு போறோம். எடுத்தே முடிச்சேன் யுத்த காலத்தை போட்டா எப்படி இருக்கும், அவ்வளவுதான். காரணம் நம்ம பழகலை. பழக்கம் என்றது வந்தால்தான் என்ன செய்யும், அது வீரம் கற்பனையில பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. வந்தா நம்ம இஸ்லாமிய அல்லாவுடைய பாதையில் இஸ்லாமிய நாடு நம்ம நம்ம யுத்தம் செஞ்சு நம்ம செய்தா கற்பனையில அழகா இருக்கும். அழைப்பு வந்த உடனே பிடிச்ச உடனே என்ன செய்ய, கை நடுங்க ஆரம்பிக்கும். ஏன்னா பழகலை. அதனால கற்பனைன்றதில்ல, அது ஒரு ப்ரோசஸ் சின்னத்துல இருந்து பழக்கம். அல் ஹைரு ஆதா, அப்துல்லா பின் மஸ்ஊத் சொல்றாங்க, அல் ஹைரு ஆதா, நல்லதுன்றது பழக்கத்தின் மூலம் வரக்கூடிய ஒன்றுதான் நலவு. தொடர்ந்து பழக்கப்படுத்த வேண்டும். அந்த பழக்கப்படுத்தல் ஒரு மனிதனுக்கு வளமையா வந்துடும். பழக்கப்படுத்திக்கனே வந்தோம்னா மலக்காவாக மாறிடும். அதை வளமையா மாறுற சக்தியா மாறிடும். அது இயற்கையா மாறவே அதுக்கப்புறம் அது நம்மளை விட்டு போறது கஷ்டமா இருக்கும். அது பழக்கப்படுத்துறதுக்கு மிகவும் லேசான வயசு சின்ன வயசு. இது நம்ம பார்த்தோம், சின்ன வயசு தான் மிக லேசான வயசு. அதுக்கு பிறகு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் நம்ம தொடர்ந்து என்ன செய்யணும், அந்த மாற்றங்களை சொல்லுவோம். ரைட். அடுத்தது மாற்றங்கள்ல அசல் இயல்புகளை மாற்ற இயலுமா. அதை பிறப்புலே ஒத்துனுக்கு இருக்கு. ஒரு ஃபேமிலிக்கு பிளட் ஒன்று இருக்கும், இந்த ஃபேமிலியில பிளட் இதுதான் விளங்கு, இந்த மண் வாசனை தான், இதை மாற்ற இயலுமான்னு கேட்டா இஸ்லாமிய அறிஞர் என்ன சொல்றாங்கன்னா, மாற்றலாம், ஆனா நீண்ட காலம் எடுக்கும். வளமையான அகலாக்குகளை மாற்றுவதை விட இது என்ன செய்யும், ஒரு நீண்ட காலம் எடுக்கும். நீண்ட காலம் மட்டுமல்ல, அந்த மாற்றத்துக்கு காரணமாக அவரோடு இருக்கக்கூடியவர்களுடைய தாக்கம். இப்போ ஒருத்தர் ஒரு எட்டுத்ததுக்கெல்லாம் கோவப்படுற தன்மை உள்ள ஒரு ஃபேமிலியில கல்யாணம் முடிச்சுக்கிறார். இவரை கோவக்காரன் லிஸ்ட்ல இருந்து மற்ற இடத்துக்கு மாத்தணும். இப்போ மாத்தணும்னா அது என்ன செய்யறது, அவரை மாத்தணும்னு சொன்னா அவருக்கு எப்படி என்ன செய்யறது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், இதே மாதிரி ஒரு கோவக்காரன் செட் ஆகினா உபதேசம் பண்ண அவருக்கு, நீங்க எப்ப பார்த்தாலும் கோவப்பட்டுக்கிட்டீங்க, எனக்கு வார கோவத்துக்கு உங்களுக்கு அறைவேன்னு சொல்ற ஒரு கோவக்காரர் அவருக்கு எப்ப பார்த்தாலும் நசீகத் பண்றாரு. இவர் என்ன செய்யறாரு, எடுத்த அறைவேன்னு தான் அவருக்கு நசீகத் பண்றாரு. அவர் நீ அரைஞ்சி பாறைன்னு தான் அவர் நசீகத்தை ஏத்துக்கிறாரு. இவர் 2 பேரும் மாறுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? டென்ஷனை வளர்த்து கோவத்துல உச்சகட்டத்துக்கு 2 பேரும் என்ன செஞ்சிருவாங்க, போயிடுவாங்க. அவரோட யார் அமையணும்னா உச்சகட்ட பொறுமையாளர் ஒருத்தர் அமையணும். பொறுமை அவர் லைஃப்ல 2 பேர் இருந்து பார்த்து 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 அவர் பொறுமையை படிப்பார். பொறுமையை படிக்க படிக்க 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் போகல
நான் அவர்கிட்ட இருந்து தான் நான் பொறுமையே படிச்சது. ஆனால் எனக்கெல்லாம் என்னது பொறுக்கிற சப்ஜெக்ட் அவர் சில டைம்ல பொறுப்பார், எனக்கே கோவர் இதுல எல்லாம் பொறுமை ஆகிக்கிறதான்னு என்ன செய்யும் கோவர் அங்கிருந்து பொறுமை. இதுக்கு தான் சொல்றேன் வயுசக்கியும் வேதத்தை படிப்பித்தல் வயுசக்கியும் தூய்மைப்படுத்தல். அது இருந்த பண்பாடு அப்படியே சேரும். அது யாரால சேராகும்னா மிச்சம் உள்வாங்கக்கூடிய விசாலமான உள்ளமுள்ள உறவுகளால். விசாலமான உள்ள உறவுகள்னா அது அகங்காரம் உள்ளவனே பொறுத்துக் கொள்வான், பணி உள்ள பெருமை உள்ளவனே பொறுத்துக் கொள்வான், குரோதம் உள்ளவனே பொறுத்துக் கொள்வான், கோபக்காரையும் பொறுத்துக் கொள்வான். அவனோட இவன் விசாலமான உள்ளத்தை வச்சு அவனை என்ன செய்வான் அணைச்சு கொள்வான். எல்லாத்தையும் மன்னிச்சு 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 பழக பழக அவன் அந்த கெட்ட குணம் என்ன செய்யும் கொஞ்சம் கொஞ்சமாக உடைய ஆரம்பிக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக கீழே விழுத்துக்கு என்ன செய்யும் ஆரம்பிக்கும் என்றதை நம்ம என்ன செய்யணும் புரிந்து கொள்ளணும். இதுதான் அந்த மாற்றம் என்ற பகுதி. அப்ப எனவே அசல் குணங்களை மாற்றலாம். அசல் குணங்களை பத்தி இஸ்லாம் என்ன சொல்லுது? அல் அர்வாஹு ஜுனூதும் முஜன்னதா, உயிர்கள் என்பது ஒன்றோடொன்று பின்னி பிணைக்கப்பட்டவைகள். ஃபமா தஆரஃப மின்ஹ தலஃப் வமா தனாக்கர மின்ஹ இக்தலஃப், எதெல்லாம் ஒன்றை ஒன்று அறிந்து கொண்டதோ அதெல்லாம் சேர்ந்துடும், எதெல்லாம் ஒன்றை ஒன்று அதாவது அறிந்து கொள்ளவில்லை அதெல்லாம் முரம்பட்டுரும். இந்த தன்மை இருக்கும். சிலரை பார்த்த உடனே பிடிச்சி ஈர்த்துரும் குணங்கள்ல. சிலரை என்னது சும்மா ஒரு பிரச்சனை பார்த்துட்டு போவோம், வெறுப்போட போவோம், ரோட்ல பார்த்துட்டு போவோம், அவனுக்கு நம்மளுக்கு சம்மந்தமே இருக்காது, மனுஷன் அப்படின்னு பேசு, அவன் ஒண்ணுமே செஞ்சிருக்க மாட்டான். ஆனா முரண்பாடு சிந்தின மனசுக்குள்ள தானா என்ன செய்யும் தோன்றும் ரூஹ், அந்த ரூஹுடைய செயல்பாடு என்று சொல்லி ஹதீஸ்ல நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். எனவே நம்ம அசல் குணங்களை மாற்றலாமான்னு கேட்டா மாற்றலாம். அசல் என்ன அந்த ஃபேமிலி பிளட்டா இருக்கக்கூடிய குணங்களை கூட மாற்றலாம். ஒரு லாங் ப்ரோசஸ் இருக்கு, நீண்ட காலகட்டம் எடுக்கும். அதே நேரம் மாற்றுறதுக்குன்னு நினைக்கக்கூடிய அந்த மனிதருடைய விசாலமான தன்மையும் பொறுமையும் அவருடைய ஆழமான நற்குணங்களும் செல்வாக்கு செலுத்தும். சிலர் என்ன செஞ்சிருவான்னு சொன்னா ஒரு வல்கரான சிந்தனை உள்ள கடின சிந்தனை உள்ளவும் சேர்ந்துருவான். அவன் என்னடா அவர் செட் ஆக மாட்டார், அவர் கோவக்காரர் அப்படின்னு சொல்லி அவரை மாத்தல. இவர் எவ்வளவு நல்ல மனுஷனா இருந்தாலும் 5 நேரம் தொழுவா இருந்தாலும் இபாதத்தாலியா இருந்தாலும் இவரால் மாத்தல. காரணம் இவர பண்பாடு அப்படி இருக்கு. அசிங்கமான ஒரு பண்பாடை வச்சுக்கிட்டு ஒரு அழகிய பண்பாடத்திற்கு என்ன செய்யலாது உருவாக்கலாது. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்தலஹும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் காரணமாகத்தான் நீங்கள் நளினமாக நடந்து கொண்டீர்கள். வலவ் குன்த ஃபத்தன் கலீதல் கல்பி லம் ஃபத்து மின் ஹவ்லிக், நீங்கள் கடினமானவராகவும் கடின வார்த்தை பேசக்கூடியவராகவும் இருந்திருந்தால் எப்பொழுதும் உங்களை விட்டவர்கள் வெறுண்டோடி இருப்பார்கள். நீங்க வகையை சுமந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தாலும் சரி, நீங்க சிறப்பான வார்த்தைகள் பேசக்கூடியவராக இருந்தாலும் சரி, யாரும் என்ன செஞ்சிக்க மாட்டாங்க நின்றிருக்க மாட்டாங்க. இந்த ரெண்டு பண்பு. என்ன பண்பு? ஒன்று நளினம், இரண்டாவது நல்ல இங்கிதமா பேசக்கூடிய தன்மை. இது இருந்தால்தான் மாற்றங்களே கொண்டு வரலாம். எனவே மாற்றம் என்றதுக்கு உபதேசம் பண்ணிட்டோம் மாற்றம் என்றது அர்த்தம் அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்துட்டிருக்கிறான், ஒரு கிராமப்புறவாசி வராரு, பள்ளியில ஒட்டகத்தை கட்டுறாரு, பள்ளிக்குள்ள போனார், தொழுகிற துவா எப்படி தெரியுமா? அல்லாஹும்ம ரஹம்னி வ முஹம்மதா வலா தர்ஹம் மஅனா அஹதா. தொழுகிற துவா கேட்கிறார், யா அல்லாஹ் எனக்கு முகமதுக்கு மட்டும் கருணை காட்டு, வேற யாருக்கும் கருணை காட்டிடாது. துவா பாருங்க எப்படி தொழுகிறாரு, தொழுது அல்லாஹ்ட்ட துவா கேட்கிறாரு எப்படி? யா அல்லாஹ் எனக்கு முகமதுக்கு மட்டும் இறக்கம் காட்டு, வேற யாருக்கும் இறக்கம் காட்டிடாது. இது என்ன துவா? அவ்வளோ கடினம், துவாலையும் ஒரு கடினம். சலாம் கொடுக்குறாரு, அங்க போய் ஒண்டுக்கிறார், எங்க போய்த்து பள்ளியில ஒரு மூலையை போய் ஒண்டுக்கிறாரு. அதுல மோசமான ஒரு நடைமுறை. சஹாபாக்கள் அங்க உள்ளவங்க கோவப்படுறான். சஹாபாக்கள் கோவப்படுறாங்கன்னா 1,00,000 சஹாபாக்கள் கோவப்பட்டான்னு விளங்கிடுவாங்க. அப்படி கொஞ்சமே அபூபக்கர் உமர்லாம் கொதிச்சாங்கிற மாதிரி இருக்கும். அங்க உள்ள 2-3 சஹாபாக்கள் கோவப்படுறான். கோவப்பட்ட உடனே சொல்றாங்க, விடுங்க, அவர் சிறுநீரை முடிக்கட்டும் அப்படின்றான். பள்ளிக்குள்ள சிறுநீர் கழிக்க முடிக்கட்டும். ஒத்தவன் தெரியாம போன் ஆன் பண்ணிடுவான். அவனு அறிவில்லை, யாரு பள்ளியே கத்த ஆரம்பிக்கும். என்னடா தெரியாம தானே நான் போட தெரியாம ஒன் பண்ணிட்டேன், பள்ளியே டென்ஷன். இங்க ஒன்றுக்கு என்னது கிராமப்புறாசி ஒன்று விடுங்கன்றாங்க சொன்னாங்க. அதை என்ன செய்யறான், அவனுக்கு ரிங் பண்ணிட்டீங்க, அவனே டென்ஷன்ல இருப்பான். ஆனா அவனுக்கு ரிங் பண்ற விஷயம் அவனுக்கு தெரியாம இருக்கும். அடுத்தவன் போன நினைச்சு அவன் தொழுதுகிட்டு இருப்பான். அதை சலாம் கொடுத்து பதறி அடிச்சு பொதுவாக உபதேசம் செய்யறது வேற. இந்த நிலைமை நீங்க பார்க்கலாம், பதறது. ரசூலாங்க ஒன்றுக்கு இருக்க விடுங்க, நான் முடிச்சுட்டு அவர் வராரு. சஹாபாக்கிட்ட சொல்றாங்க, அஹ்ரீகு அலைஹி தனுபம் மினல்மா, ஒரு வாளி தண்ணி ஏன் செஞ்சுங்க ஊத்திருங்க. அவரை கூப்பிட்டு சொல்றாரு, லக்கது ஹஜ்ஜர்த வாசிய, நீங்க கேட்ட துவா இருக்குது விசாலமானதை அப்படியே சுருக்கி கேட்டீங்க. விசாலமா கேட்க முடிஞ்ச ஒரு துவாவை சுருக்கி கேட்டீங்க. இந்த பள்ளி வாயில்கள் இருக்குது, அதாவது சுத்தத்துக்குரிய இடம், அல்லாஹ்வை இபாதத் செய்ய திக்ர் செய்யறதுக்குரிய இடம். இந்த மாதிரி வேலைகள் இங்க என்ன செய்யக்கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் நளினமா சொன்னான்னு பாக்குறோம். இந்த மாதிரி ஒரு கட்டத்துல அவர் போனாருண்டா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த செயல்பாடோட உள்ளத்துல எப்படி பாதியும் நினைச்சு பாருங்க. இதுதான் மாற்றங்களை கொண்டு வரது. மாற்றங்களை கொண்டு வரதுக்கு, மாற்றத்தை ஏற்படுத்த நினைக்கிறவன்ட்ட நீங்க 60-70% உபதேசம் பாத்தீங்கன்னா ஹார்ஷா தான், ஹார்ஷா கொண்டு அட்டிச்சுதான் பேசுற. மனைவியோட பேசுற சந்தர்ப்பத்திலையும் நீ எல்லாம் திருந்து வேண்டாம் நினைக்கிற,
ஒரு சான்ஸே இல்லை. நீ திருந்துறன்னு நம்பினா நான் முர்ததாரத்துக்கு சமம். சரியா? கட்டுமையான என்ன, அதாவது ஒரு சொல்றதே பேச்சு, ஆனா மாத்தத்துக்கு முயற்சி எடுக்கிறாராம். அப்புறம் அடுத்து இன்றைக்கு ஒரு பயான் இருக்குது, கட்டாயம் இந்த பயானுக்கு நீ வாராய், இழுத்து கூட்டி போய் பயான்ல வைக்கிறது. இவரும் டென்ஷனா தான் பயான்ல உட்காந்துட்டு இருக்கிறது. திருந்துவாள்னு நினைக்கிறேன், இவள் திருந்த மாட்டான். அப்படியே முடிச்சுட்டு போ, பயானை கேட்டியா அப்படின்னு. இது எப்படி திருத்துறேன்னு கேட்கிறேன். இந்த மாதிரி நபர்களை முதலாவது இவரை தான் திருத்தணும். யாரு? இவரும் டென்ஷனா தான் தெரிகிறது. அடுத்த சரியா ஒரு கிளிப் நம்பிடும், உங்களுக்கு தான் அப்படின்னு என்ன செய்யறது, அவங்களுக்கு அந்த கிளிப்பை அனுப்பி விடுறது. அங்க இருந்து அவர் அடுத்த கிளிப்பை தேடுறது யூடியூப்ல, இவருக்கு செட் ஆகிற கிளிப் ஒன்று எங்க இருக்காண்டு திருப்பி இவர் அனுப்பி விடுறது. இதான் எல்லாரும் செய்யற தவா. அவர் இவருக்கு தவா, இவர் அவருக்கு தவா. அது இல்லையா, வைஃப் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டுறது, அதுல பார்த்தா இன்டிரெக்டா என்னது அடி யாருக்கு, ஹஸ்பண்டுக்கு. அல்லது ஹஸ்பண்ட் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டுறது, மனைவியை திருத்தறாரு, ஏன்னா மனைவிக்கு இன்டிரெக்டா அடி, தாய் போல் வருமா அப்படின்னு. அப்ப அந்த வீட்டுல இந்திக்க வேண்டியதானே, தாய் போல் வருமானு ஒரு ஸ்டேட்டஸ் வேற போடுறது. அதோட இதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் உபதேசம் பண்ணிக்கிறது. அதே போல தாயின் சிறப்புகள் மனைவி எழுதுறது, தாயின் சிறப்புகள். இதை பார்த்த உடனே தாய்க்கு வாட்ஸ்அப்பும் தெரியாது, ஸ்டேட்டஸும் பார்க்க தெரியாது, பார்க்கறது உள்ள இவங்க 2 பேர் தான். அப்ப எதுக்காக போடுறது மெசேஜ், நீ எல்லாம் என்னது மனுஷனே இல்ல, தாய் தான் சிறப்பானவள் என்றதுக்கு ஸ்டேட்டஸ். இதுதான் இன்றைக்கு குடும்பத்துல மாற்றங்கள் இருக்கு. இதையும் செஞ்சுட்டு மாற்றமும் வரணுமா, நான் எவ்வளவு ஸ்டேட்டஸ்ல வச்சு பாத்திக்கிறேன், உபதேசம் பண்ணி பாத்திக்கிறேன், பயான் சொல்லி திருத்தமே இல்லை. இது திருத்துற மாதிரி ஆகி சண்டை பிடிக்கிற மாதிரி இருக்குதா? ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டைக்கு இஸ்லாத்தை யூஸ் பண்ணிக்கலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் தங்களோட சண்டைக்காக வேண்டி இஸ்லாத்தை யூஸ் பண்ணிக்கலாம். தவிர இந்த மனைவிக்கு நம்ம செய்யக்கூடியதும் ஒரு தவா, அவ மூலம் ஒரு சிறந்த ஒரு மாற்றத்தை நம்ம ஏற்படுத்தணும் என்கின்ற ஒரு தவா மாதிரி என்ன செய்யல, விளங்கல. எனவே முதலாவது யாரால நல்ல மாற்றம் வரும் என்றால் திறந்த மனசுள்ள, நல்ல அகலாக்குள்ள, பண்பாடுள்ளவர்களால் தான் நல்ல மாற்றங்கள் வரும். அப்படி இல்லாதவர்களால நல்ல மாற்றங்கள் ஒரு நாள் என்ன செய்யாது, வராது. நம்ம கடைபிடிக்கக்கூடிய இது அந்த அளவுக்கு மனசுல ஆழமான ஒரு இறக்கமும் விசாலமான எண்ணமும் ஆசையும் பரிவும் இருக்கக்கூடிய ஒருவரால் தான் அந்த மாற்றத்தை கொண்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்றாங்க, இந்த தாய் வாசிலுக்கு ஏதாவது துஆ கேளுங்க. ரசூல் என்ன சொன்னாங்க, அல்லாஹும்ம ஹிதி ஸகீஃபன் வஅதிபி, அல்லாஹ் ஸகீஃபுக்கு நேர் வழிகாட்டு, அவர்களை கொண்டு வந்து சரி. இப்படி இருக்கணும். அவர்கள் திருந்தவில்லைன்னா நீங்க உங்களே அழிச்சு கொள்வீங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி இருக்கக்கூடிய குடும்பங்களை நல்ல மாற்றங்கள் வரும். இதுதான் நம்ம மாற்றத்தை நல்ல அடிப்படையாக மாற்ற முடியாத குணங்கள் என்று இருக்கக்கூடிய ஃபெமிலி பிளட்மா நினைக்கக்கூடிய அந்த குணங்களை கூட நம்ம என்ன செய்யலாம், மாற்ற முடியும். கெட்ட குணங்களை மாற்றுறது மாதிரி இந்த அசல் குணங்கள்ல உள்ள கொஞ்சம் அதாவது வீரியமானவைகளை மாற்ற முடியும். ஆனா நல்ல அஹ்லாக் எங்கள்கிட்ட இருக்கணும், நம்ம பேசுற முறைகள் அழகா இருக்கணும், என்ன குத்து சண்டைகள் மாதிரி இருக்கக்கூடாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டி கெல்ற மாதிரி என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாதுன்னா நல்ல மாற்றங்களை நம்ம எதிர்பார்க்கலாம். ரைட். இப்ப அப்படி இல்லாத அந்த சந்தர்ப்பங்கள்ல குணங்களை மாற்றுதல், அவங்களோட அசல் குணங்களை மாற்றுறது, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அகலாக்குகளை மாற்றுறது, இதெல்லாம் ஒரு பெரிய ப்ரோசஸ் நான் சொன்னேன். என்ன, நிறைய பொறுமை இருக்கணும், நிறைய ஆழமான எதிரிக்கணும், காலம் எடுக்கும், விசாலமான உள்ளம் இருக்கணும். இப்படி இருந்தா தான் அந்த மாற்றங்களை கொண்டு வரலாம் அப்படின்னு சொன்னேன். இது அல்லாத 3வது கட்டம், முதலாவது கட்ட மாற்றம் எது, அசல் குணங்கள்ல உள்ள கெடுதிகளை என்ன செய்யறது, அசல் குணங்கள் அதாவது பிளட் மாதிரி இருக்கக்கூடிய அந்த குணங்கள்ல காலம் எடுத்து பொறுமை எடுத்து விசாலமான மனதோட மாற்றம் செய்யறது. 2வது என்னது, அஹ்லாக், கெட்ட குணங்களை மாற்றம். இந்த 2 மாற்றம் செய்யறதுன்றது கஷ்டம்னு நினைக்கக்கூடியவங்க, மாற்றம் என்று நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் உள்ள இலக்குகள் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான் இப்ப நம்ம சொல்ல போறது. அதுல நீங்க என்ன இந்த மாற்றங்கள் எல்லாம் ஒண்ணும் இல்லை. அது என்ன, ஃபர்ஸ்ட் அல் இல்திஸாம் பில் ஹுகூகில் வாஜிபா பைன ஸௌஜைன், கணவன் மனைவிகளுக்கு இடையே இந்த பயான்கள் மூலம் தெரிய வேண்டும், கணவன் மனைவிக்கு இடையில செய்ய வேண்டிய கடமைகள் என்ன. இதை நம்ம இந்த பயானூடாக நம்ம என்ன செய்ய போறோம், தெரிஞ்சுக்கொள்வோம். ஒரு கணவன் கடமையாக மனைவிக்கு என்ன செய்யணும், ஒரு மனைவி கடமையாக கணவனுக்கு என்ன செய்யணும். இதுதான் இதனூட இந்த பயானூடாக அதை நம்ம தெரிஞ்சுக்கொள்வோம். இது அதாவது வெறுப்பான கணவனோடோ விருப்பமான கணவனோடோ, வெறுப்பான மனைவியோடோ விருப்பமான மனைவியோட கட்டாயம் செய்ய வேண்டிய ஹுக்கூக்குகள், என்னென்ன கடமைகள் ஒரு கணவன் செய்யணும், மனைவி என்னென்ன கடமைகள் என்ன செய்யணும். இங்க பரஸ்பரம் புரிதல் ஒரு இருந்தோ இல்லையோ இது செய்யணும், இதை செஞ்சாகணும். இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இஸ்லாமிய குடும்பவியல் மூலமா நீங்க என்னோட அன்பு இறக்கலாம் ஒரு சைட்ல இருக்கேன், இது கடமை தானே, அதை செய்யுங்க. நீங்க இது நான் உங்களுக்கு கடமை தானே, அதை செய்யுங்க. இந்த குடும்ப வாழ்க்கை இதுவும் போகும், இந்த குடும்ப வாழ்க்கை நல்ல முறையில போகும், கடமை செய்ய. 2வது, சில நேரங்கள்ல தவறான புரிதல் குறிப்பிட்ட சப்ஜெக்டுகள்ல இருக்கும். நிறைய விஷயங்கள்ல குறிப்பிட்ட சப்ஜெக்டுகள்ல தவறான புரிதல்கள் இருக்குது. உதாரணமா மனைவியா தாயா, இப்படி ஒரு விவாத களம் எல்லாத்தையும் இருக்கும். இப்படி சப்ஜெக்ட் உண்டே இஸ்லாத்துல என்ன இல்ல, மனைவியா தாயான்னு ஒரு சப்ஜெக்ட் உண்டே இல்ல. தாயிட லைன்ல இருக்கணும், மனைவி முதலாவது திருமணமா முதலாவது கல்வியா இல்ல, ஏன் எல்லாம் ஒரே லைன்ல வச்சுக்குது.
நாம் வழங்கப்படுத்தி காட்டணும். ஒரே லைன் என்ன? முதலாவது கல்வி, அப்புறம் திறன். இது திருமணம் தனி லைன், கல்வி தனி லைன். இது வேற ரூட்டால போகணும், அது வேற ரூட்டால. இதுக்கு அடுத்தது அதுக்கு அடுத்த ஒரு ப்ரொசஸ் உலகத்துல இல்ல. அப்ப இந்த புரிதல் வந்தா நம்ம என்ன செஞ்சுருவோம், அதை மாத்திக்கொள்வோம். அதே மாதிரி இந்த சப்ஜெக்ட்லையும் வந்து தாயா, அதாவது முதல்ல நான் யாரை விரும்புறேன் அப்படின்னு அவங்கள்ட்ட போய் கேட்கறது, அல்லது நீங்க ஃபர்ஸ்ட் யாரை விரும்புறீங்க இவங்கள்ட்ட கேட்கறது, இதெல்லாம் தவறான சப்ஜெக்ட். இந்த தலைப்பை நம்ம புரிஞ்சு கொண்டதோட நம்ம அந்த மாதிரி பேச்சுக்களை என்ன செஞ்சுக்கொள்வோம், இல்லாமல் ஆக்கிக்கொள்வோம், குறிப்பிட்ட சப்ஜெக்டை புரியாம. அதே போல சில நேரத்தில் உங்களிடத்தில் சிறந்தவர் உங்கள் மனைவிடத்தில் சிறந்தவர் செய்தி. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கொள்வோம்? மனைவி சர்டிஃபிகேட் அடிச்சு கொடுக்கணும், சீல் பண்ணி கொடுக்கணும், புரிஞ்சு வச்சுப்போம். நம்ம விளங்கப்படுத்தின ஒரு ஹதீசுகள் இருந்தெல்லாம் பார்த்துட்டு நம்ம விளங்கப்படுத்தின ஒரு என்ன விளங்கும்னா, அப்படி இல்லை, நாங்க மனைவியோட சிறப்பாக நடந்து கொள்ளணும், அவளோட இறக்கமா நடக்கணும், இங்கிதமா நடக்கணும், அவளோட அகலாக்களோட நடக்கணும். இதைத்தான் இது குறிக்கிறே தவிர அவங்க தார சர்டிபிகேட் என்ன செய்யல, இது குறிக்கவில்லை. அப்படி என்றதை நம்ம என்ன செய்யலாம், நம்ம புரிஞ்சுக்கலாம். அவங்க தார சான்றிதழ் தான் எங்களுக்கு சான்றிதழ். அப்படின்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தலாக் பண்ண சொல்லிக்க மாட்டார் முதலாம் மனைவியை. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவங்க என்ன சான்றிதழ் கொடுத்தாங்க? கெட்ட சான்றிதழ் தான் கொடுத்தாங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. ஆனா உடனே என்ன சொன்னாங்க, அது சரி வர மாட்டாங்கன்றான். அப்படியா? அப்ப இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் மோசமானவர் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யல, நினைக்கல. இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சு கொள்ள வேணும். இதை விளங்கிட்டோம்னா அந்த புரிதல் இல்லாம இது மாதிரி நான் பார்த்த அளவுல 100க்கு மேல தவறான புரிதல்கள் குடும்ப வாழ்க்கையில அர்த்தமற்ற பிரச்சனைகளுக்கு காரணமா அமையுது. சோ இந்த குடும்பவியல் பேசுவதன் ஊடாக தவறான புரிதல்கள் உள்ள சின்ன சின்ன நிகாத்துகள் எங்கள்கிட்ட இல்லாம போகும். ஓ இது இல்ல இது இல்ல இது இல்ல இது இல்ல, இப்படி இருக்க கூடாது அப்படி இருக்க கூடாது என்ற அந்த சின்ன சின்ன புரிதல்கள் வர நேரத்தில் அந்த இடத்துல நம்ம சீர்திருத்திக் கொள்வோம். இந்த சீர்திருத்தங்கள் நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு நமக்கு தெரியாமலே என்ன செய்யும், வழிவகுக்கும். அதே போலதான் இந்த இதை சொல்லுவோம், என்னது, இந்த கணவன் கிச்சன்ல வேலை செய்யணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னா, கணவன் கிச்சன்ல வேலை செய்யறது ரசூலுல்லாஹ்வோட சுன்னா அப்படின்னு சொல்லுவோம். இப்படி எங்கேயா ஹதீஸிக்கா குர்ஆன் வசனங்கள் இருக்கா? அப்படி எதுவுமே இல்லை. அப்போ இந்த புரிதல் என்ன செய்யும் தெரியுமா, சில நேரத்துல மனைவி வந்து தன் கணவன் வந்து இறக்கம் இல்லாம இருக்கிறதுக்கு அந்த ஹஸ்பண்டை பாருங்க எப்பயும் கிச்சன்லேயே தான் இருக்கிறாரு, இவர் கிச்சன் பக்கமே என்ன செய்யறாரு இல்ல, போறாரு இல்ல. அப்ப பாத்தீங்களா, இது வந்து நீங்க ரசூலுல்லாஹ்வோட சுன்னத்துக்கு மாத்தம் ஆகிறீங்க, மரக்கறி காய்கறி எல்லாம் வெட்டினா தான் சுன்னத் அப்படின்னு ஒரு புரிதலை ஏற்படுத்திருப்பாங்க. அந்த மனைவியே பிழை இல்லை, ஏன்னா ரசூலுல்லாஹ் அப்படித்தான் நடந்தாங்கன்னு இவங்களுக்கு சொல்லப்பட்டதுனால அவங்க அதை எதிர்பார்க்கறாங்க. ஓ ரசூலுல்லாஹ் அப்படி இல்லையா, அதெல்லாம் அப்படி மார்க்கத்தில் அப்படி ஒன்று இல்லைன்னா அதை வச்சு கணவனை ஒரு குறையா பார்க்க மாட்டாங்க. அப்ப அந்த சின்ன ஒரு இது விளக்கம் வந்துட்டேன்னா அது இல்லாம போயிடும். அப்படி இல்லாம போக போக சின்ன சின்ன இதில் தான் நம்ம பார்த்தோம் ஏற்கனவே உள்ள ஹதீஸ்ல. அந்த 45 நிமிஷம் நான் பேசின ஹதீஸ்ல என்ன பார்த்தோம், சின்ன சின்ன சப்ஜெக்ட்கள், திண்டா அப்படியே சாப்பிட்டுறது, குடிச்சா இப்படியே குடிச்சு, இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் தலையில நின்று அது என்ன செய்யும், ஒரு புரிதலின்மை ஏற்படுத்திருக்கும். இந்த புரிதலின்மையான 100% விஷயங்கள் இருக்கு, அதாவது அங்கங்க நான் குறிப்பிடுவேன். அது என்ன செய்யும், ஒரு நல்ல ஒரு விளக்கத்தை என்ன செய்யும், ஏற்படுத்தும். மூணாவது, அதாவது குடும்ப வாழ்க்கை என்பது கண்டுகொள்ளாமையிலும் மன்னிப்பிலும் தான் அதிகமா இருக்கும். இதை அந்த முழு தலைப்பினூடாக நம்ம விளங்கிக் கொள்வோம். குடும்ப வாழ்க்கை சிறப்பா போறதுக்கு குற்றம் செய்யாம இருக்கிறதோ தவறு செய்யாம இருக்கிறதோ காரணமாக்காது, கண்டுகொள்ளாம இருக்கிறதும் மன்னிக்கிறதும் தான் காரணமாயிக்கும். இதுதான் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக போவதற்கான மிக சிறப்பான அம்சம். அதை நம்ம என்ன செய்வோம், இதனூடாக என்ன செய்வோம், படிச்சு கொள்வோம். ரைட், இதுல வந்து அஃபும் தகாஃபுலும், மன்னித்தலும் கண்டுகொள்ளாமையும் தான் இதுல செல்வாக்கு செலுத்துது குடும்ப வாழ்க்கை. நம்ம இந்த பல தொடரை கேட்ட அப்படின்னா நமக்கு அது சிந்தனையில வந்துருவோம், இதுதான் செல்வாக்கு செலுத்துதா, அப்ப இதுதான் விஷயம். முழுசா மாறித்தான் இது ஒன்று இல்லை, நம்ம கண்டுகொள்ளாமலும் நம்ம மன்னிப்பு செய்வதனாலும் குடும்ப வாழ்க்கை என்ன செய்யலாம், சிறப்பாக கொண்டு போகலாம் என்பதை இந்த ஸ்பீச்சை முழுசா நம்ம முடிக்கிற சந்தர்ப்பத்தில் பல இடங்கள்ல நம்ம கண்டுகொள்வோம். அடுத்த என்ன அப்படின்னா, அதாவது குடும்ப வாழ்க்கைய முழுமையான தர்மமாக புரிஞ்சு கொள்றது. ஒரு மனிதன், ஒரு முஸ்லிம் தொழுகிறான், நோன்பு வைக்கிறான், ஜகாத்து கொடுக்கிறான், ஹஜ் செய்யறான், அன்றாட அமல் செய்யறான். இது மாதிரி அவன் திருமணம் முடிக்கிறான்டா, அவன் மரணிக்கின்ற வரைக்கும் அந்த குடும்பத்துக்காக வாழ்வது என்பது அவன் வாழ்நாள் முழுதும் ஒவ்வொரு செகண்டும் என்ன செஞ்சிருக்கிறான், சதகா செய்து கொண்டிருக்கிறான், தர்மம் செய்து கொண்டிருக்கிறான் என்றதை நம்ம விளங்கி வச்சுக்கிறோம். ஆனா எப்படி 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 என்றதெல்லாம் என்ன செய்வேன், அந்தந்த இடங்கள்ல இதை காட்டும், இதுவும் தர்மம், இதுவும் சதக்கா, இதுவும் சதக்கா, இதுவும் சதக்கான்னு ஒருத்தன் விளங்கிட்டான்டா, எதிர்த்தரப்பு நம்ம சிலவங்களுக்கு தர்மம் செய்வோம், எதிர்த்தரப்பு எப்படி இருந்தாலும் அவன் தேவைப்பட்டவன் பொருத்தமானவன தர்மம் செஞ்சுக்கிட்டு இருப்போம். அவன் தரப்புல இருந்து நல்ல ஒரு பதில் வரணும்னு எங்களுக்கு தேவையில்லை. இது மாதிரி இந்த விஷயத்துல நம்ம நடந்து கொள்வோம். குழந்தை விஷயத்துல இருந்தாலும் சரி, மனைவி விஷயத்துல இருந்தாலும் சரி, உறவுகள் விஷயத்துல இருந்தாலும் சரி, முழு குடும்ப வாழ்வும் தர்மம். முழு குடும்ப வாழும் தர்மம் என்ற புரிதலை இந்த தொடர் குடும்பவியல் ஊடாக நம்ம புரிஞ்சு கொள்வோம். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது இந்த கணவன் மனைவிக்கும் இடையில வந்து கெட்ட சில பண்பாடுகள் இருக்கும். அந்த சில கெட்ட பண்பாடுகளை சில பேர் 2 பேர் அங்கீகரிச்சு பிரிப்பாங்க, சில பேர் 2 பேருக்கு ஒத்து வராமை மனசையும் பிரிக்கும். ஒத்து வராமிக்கிறதுக்கு காரணம் 2 பேர் நல்லவங்கன்றதல்ல, அந்த கெட்ட விஷயம் இவருக்கு பிடிக்கல,
இந்த கெட்ட விஷயம் அவருக்கு பிடிக்கல. ஸோ கெட்ட விஷயம் 2 பேருக்கு பிடிக்கலன்றதுனால அங்கே ஒத்து வராமல் போகுது. 2 பேருக்கு பிடிச்சிருந்தீங்க அதை என்ன செஞ்சிருக்கும், அது அப்படியே ஒத்து போய்கிட்டே இருக்கும். இது சம்பந்தமாக கெட்ட 2 தரப்புலையும் உள்ள கெட்ட செயல்பாடுகள் பண்பாடுகள் இஸ்லாம் என்ன சொல்லுது. அதான் மனுஷன் வெறுக்கிறது என்ற ஒரு பகுதியை நம்ம பேசிட்டோம். மனுஷன் வெறுக்காத சில கெட்ட குணங்கள் இருக்கு, அது இருக்கிறத சிலவும் விரும்பும் அந்த கெட்ட குணங்களை. அந்த மாதிரியான விஷயங்கள் மாற்றம் எப்படி நம்ம ஏற்படுத்திக் கொள்றது. அதாவது இவங்க 2 பேரோட குடும்ப வாழ்க்கை ஒரு இடத்துல பாதிக்கும். அது இவர்களும் அந்த கெட்டதை விரும்புறாங்க, அவவும் இந்த கெட்டதை என்ன செய்யலாம் விரும்புறா. சில நேரத்துல அதை விமர்சிக்கிறதுக்கு காரணம் இவருக்கு பிடிக்காத ஒரு கெட்ட குணமா இருக்கும், அல்லது அவருக்கு பிடிக்காத ஒரு கெட்ட குணமா இது இருக்கும். இதனால விமர்சிச்சு கொள்றாங்களே தவிர சில கெட்ட குணங்கள் வந்து 2 பேரும் விரும்புவாங்க. எப்படி உதாரணமா 2 பேரும் சினிமா பார்ப்பாங்க, கெட்ட குணம் அல்லது செயல்பாடு 2 பேருக்கு பிடிச்சதா சினிமா எல்லாம் கூட்டிட்டு போவார் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பாராட்டிக்குவாங்க. இது பாவத்தை சொல்றது. அஹ்லாக்ல அந்த மாதிரி என்ன செய்யுது, சில விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரியான பண்பாடுகளை அடையாளப்படுத்துற ஒரு சப்ஜெக்ட் இதுல என்ன செய்யும், அதாவது கணவன் மனைவி தங்களுக்கு பாதிப்பண்டு நினைக்காத கெட்ட குணங்கள், இவைகளை நம்ம இதுல என்ன செய்வோம் புரிஞ்சுக்கொள்வோம். அடுத்ததாக என்னன்னு சொன்னால், திருமணத்துல விவாகரத்து என்பது சிலருக்கு எக்ஸிடென்டாக இருந்தாலும் சிலருக்கு இன்சிடென்ட், அதாவது சிலருக்கு அது ஒரு விபத்து. சிலரை பொறுத்த வரைக்கும் அது புரிந்துணர்வோடு கூட விவாகரத்து என்பது திருமண வாழ்க்கையில வந்து பாதிப்புகள் கவலைகள் வேதனைகளை ஏற்படுத்தினாலும் சில பொழுதுகள்ல விவாகரத்து எங்கெல்லாம் சிறப்பான தீர்வாக அமையும் இடத்தை விளங்கிக்கிறோம். விவாகரத்து வந்து எங்கெல்லாம் சிறப்பான தீர்வாக அமையும். சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, விவாகரத்து இல்லாம வாழ்றதுக்கு தான் குடும்பவியலை கேட்கறது. இந்த குடும்பவியலை கேட்கறது எதுக்கு, விவாகரத்து இல்லாம வாழ்றது. சிலருக்கு விவாகரத்து தான் தீர்வு. அந்த குடும்ப வேலை ஃபுல்லா கேட்டு 1000 சீரி பேசினாலும் சரி 1001 தலாக் தான் உங்களுக்கு செட் ஆகும் அப்படின்ற ஒரு பகுதி இருக்கு. அது என்ன, அது இஸ்லாம் எங்கெங்கெல்லாம் சொல்றது. எதுல நம்ம புரிந்துணர்வோட தலாக்கு என்ன செய்யலாம் போகலாம், எதுல புரிந்துணர்வு இல்லாத தலாக்கு வரும், அந்த மாதிரி டைம்கள் எப்படி நடக்கிறது என்பதை பற்றிய புரிதல்கள் நாம் இதுல தெரிஞ்சுக்கொள்வோம். அப்ப எனவே இது வந்து இந்த நான் இப்ப சொன்ன இந்த மாற்றங்கள் தானே நான் சொன்ன ஃபர்ஸ்ட் மாற்றங்கள் அல்ல. என்ன, போராடி காலம் எடுத்து நம்ம அஹ்லாக் உள்ளவர்களாக இருந்து அதனூடாக மாற்றம் ஏற்படுத்தலன்னு சொன்னேன். இது வந்து யாருக்கு சாத்தியம்னா, சிறப்பான அஹ்லாக்குள்ள நல்ல பண்பாடுள்ள மிச்சம் பொறுமை உள்ளவர்கள் இருக்கிறாங்க. அப்படி அவங்க ஒரு 10 வீதம் 25 வீதம் அப்படி இருக்கலாம். ஆனா ஒரு 75-80% இது சாத்தியம் இல்லை. அவசரம் தான் மனுஷன் வாழ்க்கை, அதுக்கான டைமும் இல்லாம இருக்கும். அவர்கள் இந்த குடும்பவியலின் ஊடாக நான் சொன்ன இந்த என்ன 6 விஷயங்களை என்ன செய்யலாம் எடுத்துக்கொள்ளலாம். இதனூடாக அவங்களுக்கு தருகிறது கணவன் மனைவிக்கு இடையிலான கடமைகளை சட்டங்களை இதனூடாக படிச்சு அதை மட்டும் நம்ம கடைபிடிச்சிட்டு போறது. 2வது, புரிய முடியாத சில புரிய வேண்டிய சில தலைப்புகள், தவறாக புரிந்த தலைப்புகளை அங்கங்க நம்ம புரிஞ்சு கொள்றது, அதனூடாக அபிவிருத்தி செஞ்சுக்கிறது. குடும்ப வாழ்க்கை என்பது மன்னிப்பும் கண்டுகொள்ளாமை தான் இஸ்லாத்துடைய ஒவ்வொரு இடங்களிலும் என்ன செய்யுது சம்பந்தப்படுது. அது எங்கெல்லாம் சம்பந்தப்படுது, நம்ம எங்கெல்லாம் கண்டுகொள்றோம். நம்ம கண்டுகொள்ளாம என்ற சின்ன தலைப்பு மாதிரி வழங்கும். ஆனா இது இப்படி கண்டுகொள்ளாட்டி உண்மையில நல்லா தானே போகுது அப்படின்னு புரிஞ்சு கொள்ளக்கூடிய இடங்களை நம்ம தெரிஞ்சு கொள்றது. அடுத்தது, குடும்ப வாழ்வை முழுமையான தர்மம் என்று மனைவியும் கணவனும் உணர்ந்து செயல்படுது. அதான் 2 பேருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வராட்டியும் பரவாயில்ல, அன்பு வராட்டியும் பரவாயில்ல, இப்படி செயல்பட்டால் அது இபாதத்தை செய்யும் போய்கொண்டிருக்கும். அது எப்படியெல்லாம் இதுல சம்பந்தப்படும் என்று தெரிஞ்சு கொள்றது. அடுத்தது, கணவன் மனைவி இரு தரப்பாரும் விரும்பி செய்யக்கூடிய சில கெட்ட பண்பாடுகள், இவைகளை வந்து நீக்கிக் கொள்றதுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயம். விரும்பாத பண்பாடுகளை நீக்கிறதா பெரிய போராட்டம், விரும்பி செய்யக்கூடிய பண்பாடுகளை நீக்கிறதுன்றதை பத்தி இஸ்லாம் என்ன சொல்லுது. அடுத்தது, புரிந்துணர்வோடு ஒரு விவாகரத்து. இது என்ன, இஸ்லாம் இதை பத்தி என்ன சொல்லுது, ஏன் விவாகரத்து என்ற பகுதி இஸ்லாம் புரிந்துணர்வோடு என்ன செய்ய சொல்லுது அப்படி என்ற அந்த பகுதியை நம்ம என்ன செய்யறோம் மிக ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் தீர்வும் தான், அது நல்ல தீர்வுன்னு இஸ்லாம். அதாவது விவாகரத்து என்றது அரிசி நடுங்கிற விஷயம் ஒன்று அல்லது, அது பொய்யான சப்ஜெக்ட். அப்ப விவாகரத்தை பற்றியான ஒரு தெளிவான பார்வையும் என்னது, சில இடங்கள் அது விபத்தாக இருந்தாலும் சில இடங்கள் அது என்ன சிறப்பான தீர்வு என்றதையும் புரிஞ்சு கொள்றது. இந்த தலைப்பினூடாக நம்ம மாற்றங்கள் என்றதை அடைய முடிஞ்ச ஒரு பகுதி. எனவே நம்ம சிரமம் என்று நினைக்கக்கூடிய மாற்றத்தை நான் விளங்கப்படுத்திட்டேன். அது யாருக்கு சாத்தியம் என்று விளங்கப்படுத்திட்டேன். அந்த மாதிரி சாத்தியம் இல்லைன்னு நினைக்கக்கூடியவங்களுக்கும் இந்த பகுதி என்ன செய்யும், ஒரு சிறப்பான குடும்ப வாழ்க்கை பொறுமையோடு கொண்டு போறதுக்கு இது என்ன செய்யும் உதவும் என்றதை நம்ம இந்த இடத்துல விளங்கப்படுத்தி இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இதுக்கு பின்னால வரக்கூடிய அதாவது தலைப்பு வந்து சிறப்பு, அதாவது இந்த பொருத்தம், அதாவது பொருத்தமான துணை அப்படின்ற சாலிஹான துணை அல்ல. சாலிஹான துணைனா மார்க்கப்பட்டுள்ள துணை. அதை பத்தி நம்ம அதாவது வரக்கூடிய தொடர்ல பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். சாலிஹான இதை பத்தி இதுல நம்ம பேச போறது அடுத்த தொடர்ல வந்து பொருத்தமான துணை. இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, அதுக்கு சொல்ற அரபுல கஃபா அல் குஃபு
அப்படின்றது. அதாவது இந்த பொருத்தமான துணைக்கு ரசூல் இஸ்லாம் குர்ஆன் ஹதீஸ் அனுமதிக்குதா? பொருத்தப்பாடு பார்ப்பதை அனுமதிக்கிறதா? அனுமதிக்கக்கூடிய ஹதீஸ்கள் என்ன? கொஞ்சம் சட்ட ரீதியா இருக்கும் அது. அடுத்தது ரசூலாங்க பிராக்டிக்கலாக ரசூலான காலத்தில் நடந்த சம்பவங்கள் இதுல என்ன, தாபீன்கள காலத்தில் நடந்த சம்பவங்கள் என்ன என்ற ஒரு விரிவான ஒரு சப்ஜெக்ட் நம்ம புரிந்தோம்டா, பொருத்தப்பாடு என்பது நமக்கு நடக்கவில்லை என்றாலும் நம்மளுடைய பிள்ளைகள்ல நம்ம என்ன செய்யணும், இதுல கவனம் செலுத்தணும். நமக்கு பொருத்தப்பாடு நடக்காதவங்களுக்கு யாருக்கா இருந்தோம்னு சொன்னா அவங்க எப்படி லைஃபை கொண்டு போகணும்ன்றதுதான் இந்த மாற்ற தலைப்பில் உள்ளது. பொருத்தப்பாடு என்ற விஷயத்தை பிள்ளைகள்ல எப்படி நம்ம என்ன செஞ்சுக்கிறது, எப்ளை பண்ணிக்கொள்றது என்பது சம்பந்தமான குர்ஆன் ஹதீஸிலிருந்து செய்திகளை நம்ம என்ன செய்யறோம், நாங்கள் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய தொடர்ல பார்க்க இருக்கிறோம். ஹாதமா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். இது உங்கள் பாய் நெட்வொர்க் தமிழ். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற இன்னும் பல பயனுள்ள இஸ்லாமிய காணொளிகளையும் இங்கே கண்டு களிக்கலாம். மறக்காம குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு காணொளி வாயிலாக சந்திக்கிறோம். சலாம் சிறுவுகளே.